Daily. Taste the Daily. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு கர்நாடக அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ள தங்கம், வெள்ளி, வைரம் உள்ளிட்ட நகைகளை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் வரும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதியில் ஒப்படைக்கும்படி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த உத்தரவு குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தங்கம், வெள்ளி, வைரம் நகைகளை வரும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நீதிபதி எஸ்.பி. மோகன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்து வந்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் இன்று இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வெள்ளி, வைரம் நகைகளையும் அதே போல 1562 ஏக்கர் நிலங்களினுடைய பத்திரங்களையும் வரும் பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. வரும் 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழகத்தை சேர்ந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த பொருட்களை எடுத்து வருவதற்கு 6 பெட்டிகளுடன் வர வேண்டும் என்றும் அதற்கான உரிய வாகன வசதி அதே போல பாதுகாப்பு வசதிகளை ஏற்பாடு செய்து நீதிமன்றத்திற்கு அனைத்து பொருட்களையும் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாதுகாப்புக்கு காவல்துறை உடன் வர வேண்டும் என்பது மட்டுமின்றி ஒட்டுமொத்த பொருட்களை எடுத்து செல்லும் போது அவற்றை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர்களும் வர வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த நடைமுறையையும் கடைபிடிக்க ஒளிப்பதிவாளர்கள் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கர்நாடக அரசு உரிய பாதுகாப்புடன் அரசு கருவூலத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் உரிய பாதுகாப்புடன் 14ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய 14ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு எடுத்து வர உத்தரவு பிறப்பித்து இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.